ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பா ஹை கேலரிக் தான். சுகர்ஸ் வந்து நெறைய இருக்கக்கூடியது வந்து கண்டிப்பா ஹை கேலரிக் தான். ஸோ இந்த மாரி ஃபுட்ஸும் வந்து அவங்க கட் பண்ணணும். அதாவது ஃபுட் ஷுட் பி மேட் இன் த கிச்சன். ஓகே. நாட் இன் எனி ஃபேக்டரி ஆர் நாட் அவுட்சைட். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால வந்து வீட்லயே சமைச்சு சாப்பிட முடியுமோ, அவ்வளோ தூரம் வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க வந்து மீல் பிரெப் எல்லாம் பண்றீங்கன்னா, கண்டிப்பா கோ அஹெட் அண்ட் மேக் மீல் பிரெப். ஏன்னா வெளியிலேருந்து சாப்பிடுறத விட, நீங்க மீல் பிரெப் பண்ணி வீட்ல வந்து சாப்பிடுறது கண்டிப்பா வந்து ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஏன்னா ஒரு ஹெல்த்தி டயட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். லோ கேலரிக்குன்னு நம்ம வந்து சொல்லும்போது, ஆயுர்வேதால வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறதும், பாயில் பண்ணி சாப்பிடுறதும் தான் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே நம்ம வந்து ஹை கேலரிக் ஃபுட்ஸ வந்து மோஸ்ட்டா நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறமா பெவரேஜஸ், அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸு, ஸோ இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ண ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும்போது, அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஹை கேலரிக் ஃபுட்ஸ வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு சிம்பிளான டயட் நம்ம சொல்லணும்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டல் மாதிரி வந்து அவங்க சாப்பிடலாம். ஒரு சுண்டலோட சேர்ந்து எக் ஒயிட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிடுறீங்களோ, எவ்வளோ நீங்க ஃபைபர் அதிகமா சாப்பிடுறீங்களோ, கண்டிப்பா உங்களோட கார்போஹைட்ரேட் கன்டென்ட்ட வந்து கம்மி பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு சுண்டல் சாப்பிடலாம். ஒரு பாதி வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடலாம். இல்ல ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்துட்டு, நட்ஸ் வந்து சாப்பிடலாம். அது கூட வந்து நீங்க எக் ஒயிட்ஸ் மாதிரி வந்து சாப்பிடும்போது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஈஸியா நம்மளால சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டா வந்து இருக்கும். ஸோ அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரைஸ வந்து கட் பண்ணாதீங்க. ரைஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் த வில்லன். ஸோ ரைஸ்லயே நெறைய நேட்டிவ் வெரைட்டி ரைஸஸ் வந்து இருக்கு. தூய மல்லி சொல்லுவோம், மாப்பிள்ளை சம்பா. ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ கருப்பு கவுனி அரிசி இருக்கு. ஸோ இந்த மாரி ரைஸஸ வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. தூய மல்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ரைஸ் மாரி தான் இருக்கும். அத நீங்க டெய்லியே வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ரைஸஸ வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆர்கானிக்கா நம்ம சாப்பிடுறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்கானிக்குன்னு நம்ம சொல்லும்போது, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாம, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாம, நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ்னால ஆன கிரெயின்ஸ வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரைஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுத்துக்கலாம். ரைஸு, கூட்டு, பொரியலு, ரசம். ஸோ இந்த மாரி நம்மளோட சவுத் இண்டியன் ஃபுட்டே ரொம்பவே பேலன்ஸ்டான ஃபுட் தான்.